கிறிஸ்துவுக்கு கண்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கடவுள் இந்த புதிய நாளை நன்மையிலும் வெண்மையிலும் கொடுத்து நம்மை தங்குவராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 20வது வசனம். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எலோஹே இஸ்ரேல் என்று பெயரிட்டான். யாக்கோபு ஒரு இடத்திற்கு வரும் பொழுது அந்த இடத்தை 100 வெள்ளிக்காசுக்கு விலைக்கு வாங்கி அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எலோஹே இஸ்ரேல் என்று பெயரிட்டான். ஆங்கில வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது ஏல் காட் ஆஃப் இஸ்ரேல் என்று சொல்லி வருகிறது. இறைவனுடைய வாழ்க்கையிலே எண்ணற்ற காரியங்களை செய்திருக்கிறார். அவனுடைய மாறுபாடுகள், அவனுடைய தாயின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது, தகப்பனை ஏமாற்றியது, மாமனோடு சம்பாஷித்த காலங்கள், சஞ்சரித்த காலங்கள், இவை எல்லாவற்றிலும் இறைவன் அவனுக்கு துணை இருந்தார். ஆண்டவருடைய மிகப்பெரிய வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை உன் தேசத்திற்கு திரும்ப வர பண்ணுவேன். இவையெல்லாம் இங்கே நடைபெறுகிறது. இறைவன் கைவிடவில்லை, தேசத்திற்கு திரும்ப வர பண்ணுகிறார். அவர்கள் வாக்கு மாறாதவர் என்பதை நிரூபித்தபடியினாலே அதை அனுபவித்த இந்த யாக்கோபு, என் ஆண்டவர் எனக்கு துணை செய்தாரே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி ஒரு இடத்தை விலைக்கு வாங்கி, மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு இடத்தை விலைக்கு வாங்கி அந்த இடத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இன்றைக்கும் நீங்கள் எடுத்து பார்ப்பேன் என்று சொன்னால், கிறிஸ்தவ மக்கள் ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று சொன்னால் அந்த இடம் விலைக்கு வாங்கப்பட்ட இடமாய் காணப்படும். அது ஒரு புறம்போக்கு இடத்துல அவர்கள் அதை செய்வதே இல்லை. புறம்போக்கு இடத்துல செய்கிற நிலை அது நமக்கு இல்லை. நாம் எதற்கும் கிரயம் கொடுக்கிறவர்கள். ஏனென்று சொன்னால், என் ஆண்டவர் எனக்காக தன்னை கிரயமாய் கொடுத்திருக்கிறார். கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட அந்த இடத்துல அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி காட் ஆஃப் இஸ்ரேல் என்று சொல்லி அவன் பெயர் வைக்கிறான் அந்த பலிபீடத்திற்கு. அன்புக்குரிய விசுவாசிகளே, அவன் பலிபீடம் கட்டினான் என்று சொல்லும் பொழுது, ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது he built an altar. ஆல்டர் என்கிற வார்த்தை பலிபீடம் என்று மொழியாக்கம் செய்யப்படுகிறது. இன்றைக்கும் பலிபீடத்தண்டைக்கு வருவதற்கான தகுதி நம்மிடத்துல வர வேண்டும் என்று சொன்னால், இறைவனோடு உண்டான நெருங்கின உறவு நமக்கு சரியாய் இருக்க வேண்டும். அநேக மக்கள் ஆலயங்களுக்கு செல்லுவதை தவிர்ப்பார்கள். ஏன் என்று சொன்னால், அவருடைய குற்ற உணர்வு, இறைவனை தேடுகிற உணர்வை தவிர்த்து கொள்ளுகிற வாழ்க்கை. இறைவனை தேடி பலிபீடத்தண்டைக்கு வரும்பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சி பரிபூர்ணமானது. ஆனால் இந்த இங்கே யாக்கோபு பாருங்கள், அவனுடைய குறைகளை எல்லாம் என் ஆண்டவர் மன்னித்தார் என்று சொல்லுகிற நம்பிக்கையோடு, என் ஆண்டவரின் வாழ்க்கையை வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினான் நம்பிக்கையோடு அவன் பலிபீடத்தை கட்டினான். அதற்கு ஏல் காட் ஆஃப் இஸ்ரேல் என்று சொல்லி அவன் பெயரிட்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் என்னுடைய வாழ்க்கையில சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்வோம் என்று சொன்னால், we too building altar. நாமும் கூட பலிபீடத்தை கட்டுகிற பிள்ளைகளாய், என் ஆண்டவர் என்னிலே வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிற பிள்ளைகளாய் வாழ முடியும் என்பதில் மாற்றமில்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, யாக்கோபு கட்டின பலிபீடத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலின் கடவுளாகி நீர் அவனை வழிநடத்தினீர். இன்றைக்கும் கூட கர்த்தாவே, எங்களுக்காக நீர் கிரயம் செலுத்தி எங்களை மீட்டிருக்கிறீர். இன்றளவும் எங்களை நடத்துகிறீர். நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து எங்களை சரி செய்து உடைய கரங்களை கொடுக்க, எங்களுடைய இருதயம் உடைய பலிபீடமாய் காணப்பட நீர் கிருபை வராட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.